ஹாய் ஆல் வணக்கம். வெல்கம் டு மக்யான் அகாடமி. இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி 16 டிசம்பர் 2024 ஷிஃப்ட் 1ல் கேட்ட ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டோட்டல் வி ஹவ் 15 கொஸ்டின். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கம்மிங் வரப்போகிற ஆர்ஆர்பி ஜேஇ அல்லது ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் ஆர் இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆக போகிற குரூப் டி எக்ஸாமுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆர்ஆர்பி ஜேஇயில் எடுத்திங்கன்னா exam pattern la we have science and maths 30 questions, reasoning 25 and general awareness 15 question. So in the 15 questions தான் இப்போ discuss பண்ணுவோம். First question, who among the following is India's first civilian space tourist? Okay, civilian space tourist. Okay, so அவர் யாருன்னா கோபிச்சந்த் தோட்டாக்குரா. Okay, so அவர் வந்து is an entrepreneur and pilot. அவர் தான் வந்து India's first civilian space tourist. ஸோ அவர் எந்த கம்பெனியோட ஸ்பேஸ் ப்ளூ ஆர்ஜின்ற ஒரு ஸ்பேஸ் கம்பெனியில் NS-25 மிஷன் மூலிமா ஸ்பேஸ் டூரிஸாக போனார். ஸோ அதர் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பான்ஷி சுக்லா, பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அஜித் கிருஷ்ணன். ஸோ இவங்க எல்லாமே ஆஸ்ட்ரோனாட் ஹூ செலக்டட் ஃபார் இந்தியாஸ் ககயான் மிஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சைத்தன்யா மகாபிரபு வாஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலிஜியஸ் செக்ட்? ஓகே, ஸோ சைத்தன்யா மகாபிரபு வந்து வைஷ்ணவ ரிலிஜியஸ் செக்டோட ரிலேட் பண்ணவர். ஓகே, ஸோ அவர் வந்து ஒரு 16th century ஸ்பிரிச்சுவல் லீடர் அண்ட் இஸ் எ டிவோட்டி ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணா வந்து விஷ்ணுவோட ஒரு அவதாரம். ஸோ அவர் தான் வந்து ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் அதெல்லாம் அசோசியேட் ஆனவர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், who among the following secured a gold medal for India at Paris Paralympic 2024? ஸோ 2024 ஆன கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து அவானி லெக்ரா. ஸோ ஷீ இஸ் எ ஷூட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் ரிவர் வித் த ட்ரிபியூட்டரி. ஓகே, ஸோ பிரம்மபுத்திராவோட ட்ரிபியூட்டரி வந்து திபாங் அண்ட் இண்டஸோட ட்ரிபியூட்டரி இஸ் செனாப். ஸோ வந்து 5 ரிவர்ஸ், இண்டஸோட 5 ரிவர் சிஸ்டத்தில் ஒன் ஆஃப் த மேஜர் ரிவர் சிஸ்டம் தான் வந்து செனாப். அண்ட் யமுனாக்கு பேட்வா. So it will be 1C 2B 3A. 1C 2B 3A. 1C 2B 3A. So option for the correct. So next question, which of the following released the 4th edition of SDG India Index 2023-2024? SDG na Sustainable Development Goals. So இது வந்து ஈஸியாக ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியே போகலாம். ஓகே, ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் உமன். ஸோ உமனுக்கும் இந்தியாவோட டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. நேஷனல் கமிஷன் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸஸ் இதுவும் வர வாய்ப்பு இல்லை. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பிரிவு. ஸோ இவங்க வந்து கிரைம் ரெக்கார்டை வந்து சேவ் பண்ணுறவங்க. ஸோ இவங்களும் இதில் சம்மந்தம். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அக்யூரேட்லி டிஸ்கிரைப்ஸ் தி ரோல் ஆஃப் மாரல் சுசேஷன் இன் கண்ட்ரோலிங் மணி? ஓகே, ஸோ மாரல் சுசேஷனோட தமிழ் வார்த்தை பார்த்தீங்கன்னா தார்மீக துண்டல். ஸோ இந்த வார்த்தையை வச்சு இந்த மீனிங் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது என்னன்னா, ஆர்பிஐ இட் கண்ட்ரோல்ஸ் த கமர்ஷியல் பேங்க்ஸ் எய்தர் டு லெண்ட் மணி கண்ட்ரோலிங்காக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். ஓகே, சப்போஸ் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆர்பிஐ கேன் ஆஸ் கமர்ஷியல் பேங்க் டு லோன் கொடுக்கறத கம்மி பண்ணுங்க. ஓகே, ஸோ மணி கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். இது வந்து ஒரு தார்மீக மூலியமா, இது வந்து ஒரு ஆக்ட் மூலியமாவோ இது லா மூலியமா இல்லை. தே ஆர் ஆஸ்கிங் பேங்க்ஸ் டு டூ ஸோ. இதான் ப்ரெஷோயிங் ஆர் ப்ரெஷரிங். ஓகே, ப்ரெஷரிங்னா பெர்சுவேஷன்னா என்ன அர்த்தம்? ஸோ அவங்களே கேட்டு அந்த வேலையை செய்ய வைக்கிறது. ஸோ இது கரெக்ட் ஆன்சர் வந்து இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் ப்ரெஷர் யூஸ் பை ஆர்பிஐ டு இன்ஃப்ளூயன்ஸ் பேங்க்ஸ் லெண்டிங் பிஹேவியர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following article deals with finance commission that distribute taxes between central and state? So இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆர்டிகல் 280. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், who is author of Great Indian Novel published in 2011? ஓகே, ஸோ இதோட ஆத்தர் யாருன்னா கரெக்ட் ஆன்சர் இஸ் சசி தரூர். ஸோ சசி தரூர் உங்களுக்கு தெரியும்,
is a person who used to speak with great English vocabularies. Okay, ஸோ அவர் வந்து ரொம்ப இங்கிலீஷ் சொஃபஸ்டிகேட்டட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறவர். ஸோ கிரேட், அதனால நீங்கள் கிரேட் இந்தியன் நாவலுக்கும் கிரேட் சொஃபஸ்டிகேட்டட் வேர்ட் அப்படின்னு கனெக்ட் பண்ணி ரஷி தருண் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிட்டி சஜஸ்டட் தட் த டியூட்டி டு பே டாக்ஸஸ் ஷுட் ஆல்சோ பி ஏ ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆஃப் இந்தியன் சிட்டிசன்? ஸோ இது யாருன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி. பட் அப்போ இருந்த இந்திரா காந்தி, அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் வந்து இந்திரா காந்தி. ஸோ அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, ஓகே, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த டியூட்டியை ரிமூவ் பண்ணிட்டு, சின்ஸ் வி ஹேவ் டேக்ஸுக்குன்னு தனியாக ஆக்ட் இருக்கு, அதனால இந்த இந்த டியூட்டியை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல் டீல்ஸ் வித் ப்ரொவிஷன் ரிகார்டிங் எலெக்ஷன் குவாலிஃபிகேஷன் ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? ஸோ இது எந்த ஆர்டிக்கல்னா, வைஸ் பிரசிடென்ட் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 63 71. As of 30 September 2024, how many Jan Aushadhi Kendras have been established by Government of India across the country? So current affairs related question. அதுக்கான ஆன்சர் வந்து 13,822. ஓகே, ஸோ இது என்னன்னா இந்த மக்கள் மருந்தகம் கான்செப்ட் இருக்குங்களா, ஸோ அந்த கான்செப்ட். ஓகே, இது எந்த ஸ்கீம் கீழேனா பிரதான் மந்திரி பாரதிய ஜனுஷாதி பரியோஜனா. ஸோ என்னன்னா ஜென்ரிக் மெடிசனில் பிராண்டட் மெடிசன் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி விலையில் இருக்கிற ஒரு ஃபார்மசிஸ். ஓகே, ஸோ அதுதான் ஜன் ஔஷதி கேந்திராஸ். வேர் த தாஜ் மஹாஸ்தா ஹெல்ப்? ஓகே, தாஜ் மஹாஸ்தா வந்து 10-day ஆனுவல் ஆர்ட் கிராஃப்ட் அண்ட் கல்ச்சர் ஃபெஸ்டிவல். ஸோ அது எங்கே நடக்கும்னா சில்பி கிராம் அப்படின்ற ஒரு வென்யூவில் நடக்கும். அது வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா ஈஸ்டர்ன் சைடு. ஓகே, ஸோ ஈஸ்டர்ன் சைடு ஆஃப் தாஜ்மஹால். எப்படின்னா சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், ஸோ ஈஸ்டர்ன் சைடு ஆஃப் தாஜ்மஹால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் டுக் பிளேஸ் அட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேசஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் எங்கே நடந்திருக்குன்னா பாம்பேல நடந்திருக்கும். ஸோ அப்போ இருந்த ஃபர்ஸ்ட் செஷனுக்கான பிரசிடென்ட் யாருன்னா உமேஷ் சந்திரா சாட்டர்ஜி. அண்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸை ஃபவுண்ட் பண்ணது ஏஓ யூம். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எவ்ரி இயர் ஃபாரின் ட்ரேட் பாலிசி ஹாஸ் பீன் டிக்ளேர்ட் பை விச் மினிஸ்ட்ரி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா? ஸோ பேர்ல இருக்கு ஃபாரின் ட்ரேட் பாலிசி. ஸோ ட்ரேட் ரிலேட்டடான மினிஸ்ட்ரி தான் இதை வெளியிடுவாங்க. ஸோ யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, வர்த்தகம் மற்றும் தொழில் அமைச்சகம். அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி ஹோஸ்டட் தி ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் சமிட் ஆஃப் பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் காம்பரேஷன்? ஓகே, ஸோ இந்த பிம்ஸ்டெக்கோட ஃபுல் ஃபார்மே கொஸ்டினாக வந்திருக்கு. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். யார் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நியூ டெல்லி. ஓகே, ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நியூ டெல்லி அண்ட் நியூ பிஸ்னஸ். ஓகே, ஸோ நியூ டெல்லி வந்து நியூ பிஸ்னஸை உருவாக்குதா ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் சம்மிட்டை இது பண்ணாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ. ஸோ இந்த கிளாஸ்க்கான பிடிஎஃப் வந்து இந்த டெலகிராம் சேனலில் இருக்கும். ஸோ இந்த சேனலை ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃபை எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி கம்மிங்ஸில் 2024 ஜேஇயில் கேட்ட எல்லா ஜிஏ கொஸ்டின்ஸும் வில் கம்ப்ளீட் அண்ட் அதுக்கப்புறம் வில் கோ வித் என்டிபிசி. ஓகே, இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.